Hey guys, welcome back to my channel. Last வீடியோவில் தேக்கடியில் நாங்கள் எங்கே ஸ்டே பண்ணியிருந்தோன்ற ஸ்டே டீட்டெயில்ஸ்லாம் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவில் டே 1 அன்றைக்கி நாங்கள் தேக்கடியில் எந்த டூரிஸ்ட் பிளேசஸ்லாம் போய் விசிட் பண்ணியிருந்தோன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. கல்பவனம் எலிஃபண்ட் பார்க்குக்கு தான் நாங்கள் ஃபஸ்ட்டு போய் விசிட் பண்ணியிருந்தோம். இந்த எலிஃபண்ட் பார்க்கில் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குன்னா, எலிஃபண்ட் சஃபாரி இருக்குது, அப்புறம் எலிஃபண்ட்டுக்கு ஃபீட் பண்ணுற ஆக்டிவிட்டி இருக்குது, அதுக்கப்புறம் எலிஃபண்ட் பாத்திங், ஷவரிங் இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் இருந்துச்சு. நாங்கள் எலிஃபண்ட் சஃபாரி போனோம், எலிஃபண்ட்டுக்கு ஃபீட் பண்ணோம், அதுக்கப்புறம் எலிஃபண்ட் ஷவரிங் ஆக்டிவிட்டியும் பண்ணோம். நாங்கள் பாத்திங் மட்டும் பண்ணலை, ஏன்னா அது 45 மினிட்ஸ்ன்னு போட்டிருந்தாங்க. சரி, அவ்வளோ நேரம் எங்களுக்கு டைமும் இருக்காது, கூட நாங்கள் பாப்பாவெல்லாம் கூட்டிகிட்டு போயிருந்ததுனால எங்களுக்கு அவ்வளோ டைம் இருக்காதுன்ட்டு நாங்கள் அந்த ஆக்டிவிட்டி மட்டும் நாங்கள் பண்ணல. அதை தவிர்த்து மற்றதெல்லாம் நாங்கள் பண்ணோம். அங்கே எல்லா எலிஃபண்ட்டும் நின்று மார்னிங்கே ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ஜாலியாக. அதெல்லாம் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு போய் எலிஃபண்ட் சஃபாரிக்காக நாங்கள் டிக்கெட் எடுத்தோம். எலிஃபண்ட் சஃபாரியோட டிக்கெட் காஸ்ட் 1000 ருபீஸ் வாங்கினாங்க. 1000 ருபீஸ்க்கு நாங்கள் கப்புள்ஸாக ஒரு எலிஃபண்ட்டில் 2 பேர் உட்காந்துட்டு சஃபாரி போயிட்டு வந்தோம். ஏற்கனவே நான் எலிஃபண்ட் சஃபாரி போயிருக்கேன் மூணாரில். 2-3 இயர்ஸ் பிஃபோர் என்னோடய பர்த்டேக்கு என் ஹஸ்பண்ட் என்னை எலிஃபண்ட் சஃபாரிலாம் கூப்பிட்டு போயிருந்தாங்க. அதனால எனக்கு பெருசாக எந்த பயமும் தெரியல, ஜாலியாக தான் நான் போயிட்டு வந்தேன். அதுவும் இல்லாமல் எனக்கு அனிமல்ஸ், பேர்ட்ஸ் நான் ரொம்ப பிடிக்கும். அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறப்ப ரொம்ப ஜாலியாகவும் மைண்ட் ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் எனக்கு இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலாக இருக்கும். ஒரு ஃபுல் ரவுண்ட் அந்த பார்க்கில் கூட்டிகிட்டு போயிட்டு வந்தாங்க எலிஃபண்ட் சஃபாரி. நம்மளை கூட்டிகிட்டு போகிற அந்த அண்ணாவே நம்மளோட மொபைலில் ஒன்று வாங்கிக்கிட்டு நம்மளை ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் அழகாக எடுத்து கொடுத்தாங்க எங்களை. அடுத்து எலிஃபண்ட்டு ஃபீடிங் பண்ணோம். எலிஃபண்ட் ஃபீடிங்க்கு 200 வாங்கினாங்க ஒரு பேஸ்கெட்க்கு. ஒரு பேஸ்கெட் ஃபுல்லாக ஃப்ரூட்ஸ் வச்சுருந்தாங்க. அதை ஒன்று ஒன்றா எலிஃபண்ட்டுக்கு ஃபீட் பண்ண சொன்னாங்க. நான் கொடுக்க அழகாக ஒன்று ஒன்றா கடகடன்னு வாங்கி சாப்பிட்டுட்டாங்க. அதை அடக்கி வச்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன், அப்புறமா பொறுமையாக உட்காந்து சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த எலிஃபண்ட் தனியாக ஜாலியாக டான்ஸ் ஆடி வைப் பண்ணிட்டு இருந்துச்சு. அடுத்து எலிஃபண்ட் ஷவரிங்க்கு தான் நான் போயிருந்தேன். எலிஃபண்ட் ஷவரிங்க்கு பெர் ஹெட்க்கு 750 ருபீஸ் வாங்கினாங்க. தனியாக வாட்டர் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அங்கே தனியாக ஒரு எலிஃபண்ட்டை வச்சுருந்தாங்க. அங்கே ஸ்டெப்ஸ் மாதிரி கட்டி வச்சுருந்தாங்க. அதுக்கு மேலே போய் என்னை ஃபஸ்ட்டு நிற்க சொன்னாங்க. நான் நின்னதும் ஃபஸ்ட்டு எலிஃபண்ட்டை ஃபுல்லாக அவங்க ஓஸ் வச்சு தண்ணி அடித்து ஃபுல்லாக அதை ஃபஸ்ட்டு ஷவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்டெப்ஸ் இருக்க இடத்துக்கிட்ட எலிஃபண்ட்டை கூட்டிகிட்டு நிற்க வச்சாங்க. கீழே ஒரு அண்ணா எலிஃபண்ட் கூட நின்றுட்டு அதை இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மேலே இன்னொரு அண்ணா என்கிட்ட ஸ்டெப்ஸில் நின்றுட்டு இந்த மாதிரி எப்படி எலிஃபண்ட் மேலே ஏறி உட்காரணுன்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் எனக்கு கொடுத்தாங்க. எலிஃபண்ட் மேலே எதுவும் போடலாம் இல்லை உட்கார்றதுக்கு, அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக எலிஃபண்ட் முதுகில் நம்மளை உட்கார சொன்னாங்க. உட்கார சொல்லிவிட்டு அந்த எலிஃபண்ட் கழுத்தில் ஒரு ரோப் மாதிரி போட்டிருந்தாங்க. அந்த ரோப்பில் 2 காலையும் உள்ளே விட்டு லாக் பண்ணிக்க சொன்னாங்க. லாக் பண்ணிக்கிட்டு நான் வாட்ச் வேர் பண்ணியிருந்தேன். வாட்செல்லாம் கழட்டிடுங்க, ஃபுல்லாக வெட் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் வாட்ச் கழட்டி நான் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நடுவில் அந்த ரோப்பில் நடுவில் 2 ரோப் இருந்துச்சு. அதை டைட்டாக பிடிச்சிக்க சொன்னாங்க. என்ன பிடிச்சிக்க சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அந்த எலிஃபண்ட்டுக்கு கீழே இருந்த அண்ணா நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துட்டே இருந்தாங்க மலையாளத்தில்.
இந்த மாதிரி என்ன சொல்லிகிட்டு இருந்தாங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு எலிஃபெண்ட்டை வந்து அதையே பாத் பண்ணிக்க சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதுவும் அவங்க சொல்கிற மாதிரியே அழகாக வந்து பாத் பண்ணிட்டு இருந்துட்டு அடுத்து வந்து என் மேலே ஃபுல்லாக 5 டைம்ஸ் வந்து ஷவர் பண்ணாங்க, ஷவர் அடித்தாங்க. செம்ம ஜாலியாக இருந்துச்சு எனக்கு. கொஞ்சம் கேப் விட்டு தான் ஷவர் பண்ண சொன்னாங்க. ஏன்னா நம்மளுக்கு மூச்சு கிச்சு எதாவது முட்ட போகுதுன்றதுக்காக பொறுமையாக தான் பண்ண சொன்னாங்க. அப்புறம் லாஸ்ட்டாக அந்த எலிஃபெண்ட் கூட நான் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் நாங்கள் அங்கேருந்து. ஃபுல்லாக வெட் ஆனதுனால ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நாங்கள் வந்து ரூமுக்கு வந்துட்டோம். எங்கள் ரூமுக்கு வெளியே இருந்த ஊஞ்சல் தான் இது வந்து. அதில் கொஞ்சம் நேரம் உட்காந்து ஆடிட்டு இருந்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து அந்த எங்கள் ரூம் மேலேயே வந்து ட்ரெக் பண்ணி போகிற மாதிரி மவுண்டன்ஸ் இருந்துச்சு. அதில் ட்ரெக் பண்ணி போய் பார்த்தா இந்த மாதிரி ஒரு வியூ கிடச்சிது. அந்த வீடியோலாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் ஆனதும் வெளில வந்து பார்த்தா ரூம் வெளியில் இந்த மாதிரி ஃபுல்லாக லைட்ஸ்லாம் போட்டு செம்ம தேஜஸாக இருந்துச்சு. அந்த பாத்வேவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. லைட்ஸோடவும் பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. மார்னிங் எஃபெக்ட்லேயும் ஃபுல்லாக க்ரீனரியாக செம்மையாக இருந்துச்சு. அந்த வழியாக தான் நான் இப்போ நடந்து போயிட்டு உங்ககிட்ட காட்டிகிட்ருக்கேன். பாருங்கள் எவ்வளோ செம்மையாக இருக்குன்னு. நைட் டைமில் சும்மா நம்ம 2-3 வாக் போனாலே நம்மளுக்கு வந்து அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும் மைண்டே. அடுத்து வந்து என் ஹஸ்பண்ட் கொடுத்த கிஃப்ட் வந்து நான் கிஃப்ட் ராப் பண்ணி பார்த்ததோடு சரி. அதுக்கப்புறம் உள்ளே என்னென்ன கேட்ஜெட்ஸ்லாம் இருக்குது, கேமரா கூட என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னே நான் வந்து பார்க்கவே இல்லை. சரி அதெல்லாம் எடுத்து நம்ம பார்த்து செக் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் வந்து கிஃப்ட்டை அன்பாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த மாதிரி ஒரு பவுச் கொடுத்துருந்தாங்க கோப்ரோக்கு. அந்த பவுச்சை ஓப்பன் பண்ணால் வந்து கேமரா அதில் ஸ்டிக் பண்ணி இந்த லேபிள்லாம் பீல் ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து மெமரி கார்டு எங்கே அப்படின்னு சர்ச் பண்ணால் மெமரி கார்டே காணும். அதில் எங்கன்னு என் ஹஸ்பண்டை மெமரி கார்டெலாம் போடணுமா வாங்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க. இவ்வளோ வாங்கி கொடுத்து அதை வாங்காத விட்டுட்டாங்க. ஆக்சுவலாக என்னோடய பர்த்டே நாளன்னைக்கு தான். ஆனால் அவங்க முன்னாடியே ஏன் கிஃப்ட் கொடுத்தாங்கன்னா சரி ட்ரிப்பு போகிறப்ப நல்லா குவாலிட்டியாக வீடியோஸ்லாம் கோப்ரோவில் எடுத்து போஸ்ட் பண்ணுவேன்றதுக்காக தான் முன்னாடியே எனக்கு கொடுத்தாங்க. ஆனால் மெமரி கார்டை மறந்துட்டாங்க. சரி பரவாயில்ல சென்னை போய் வாங்கிக்கலான்னு நானும் அவங்கள மன்னிச்சு விட்டுட்டேன். அவ்வளோதான். Day 2 and 3லாம் நாங்கள் எந்தெந்த டூரிஸ்ட் பிளேசஸ்லாம் விசிட் பண்ணோன்றதை அப்கமிங் வீடியோஸில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அது வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.